சமீபத்துல வெளியான எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடியோட பேர் இடம்பெற்றிருக்கிறதாவும் ட்ரம்ப்பை சந்தோஷப்படுத்துறதுக்காக இஸ்ரேல் போய் ஆடி பாடினாரு. அதாவது ட்ரம்பினுடைய ஆணைப்படி மோடி இஸ்ரேல் பயணம் மேற்கொண்டு அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இந்தியாவில் செயல்பட்டதா பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அனில் அம்பானியும் மோடியும் எப்ஸ்டீனை போய் சந்திச்சதா செய்தி வெளியானதுனால பெரிய சர்ச்சை உண்டாகி இருக்கு. மோடி இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கைப்பாவையா மாறிட்டதா பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிற இந்த சமயத்துல அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இந்த அரக்கனான மோடி இஸ்ரேலுக்கு மறுபடியும் பயணம் மேற்கொண்டு இஸ்ரேல் அரக்கனான நேத்தன்யாகுவை சந்திச்சது மட்டும் இல்லாம இஸ்ரேலிய பாராளுமன்றமான நெசெட் கூட்டத்திலையும் மோடியை பேச வச்சிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் அரக்கனான நேத்தன்யாகுவும் இந்திய அரக்கனான மோடியும் நட்பு பாராட்டி ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. மோடிய இஸ்ரேலினுடைய மிக நெருக்கமான நண்பன் அரக்கன் நேத்தன்யாகு அறிவிச்சிருக்கான். அவன் இஸ்ரேலிய யூதன், இவன் இந்தியால இருக்கிற RSS யூதன், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த இரண்டு பேருமே பொதுமக்களை பலி கொடுக்கிற அரக்கர் குல வம்சாவழிகள். பாலஸ்தீனத்து மக்களை இனப்படுகொலை செய்கிற இந்த ராட்சசனான நேத்தன்யாகுவை உலக அளவுல சாத்தான்யாகுன்னு கூப்பிடுறாங்க. பஃபுமெட்னுடைய மறு வடிவம். அதாவது நம்ம ராட்சசன்னு சொல்லுவோம், இஸ்லாமியர்கள் தஜ்ஜால்னு சொல்லுவாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு மோடியை மிரட்டி இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு தேவையான பண உதவி, ஆயுத உதவி, அங்க இஸ்ரேல் சொன்ன கட்டளைகள் ஒப்பந்தத்துக்கெல்லாம் இந்த மோடி சம்மதிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இந்தியாவே மொத்தமா வித்துட்டு வந்திருக்கான் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. இதுக்காக அங்க அவனுக்கு யூதனுங்க மெடல் வேற கொடுத்துருக்கானுங்க போல. அது மட்டும் இல்ல, இந்த வாட்டி இஸ்ரேல் போயிட்டு வந்த கையோட இந்தியாவுக்கு வந்த உடனே நேரா இந்த அரக்கன் மதுரைக்கு வந்திருக்கான். இவன் இஸ்ரேல்ல இருந்து நேரா தமிழ்நாட்டுக்கு வந்தது பெரிய சந்தேகத்தை கிளப்புது. மோடியோட இந்த நாடகத்துக்கு பின்னாடி ஏதோ பெரிய மர்மம் இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு நல்லது அல்ல. இவன் இஸ்ரேல் போயிட்டு வந்த கையோட இங்க திருப்பரங்குன்றத்துல முருகனை வழிபடுற மாதிரி நடிச்சது தமிழ்நாட்டுக்கு நல்லதே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஆப்பு வைக்க திட்டம் வச்சிருக்கானுங்க. அதனாலதான் இஸ்ரேல் போயிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய நாடகத்தை நடத்துறானுங்க.